வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் 2 செடி பசலைக்கீரை செடி கொடி போகுது. அதில் நிறைய விதைகள்லாம் மிளகு சைஸுக்கு இருக்கும். ஒன்று பார்க்குறதுக்கு சிலது இடத்துல தானாகவே விழுந்து அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் தான் நமக்கு பிஞ்சு வெள்ளரியும் நம்ம நட்டி வச்சுருக்கோம். அதனால் பசலைக்கீரையை தனியாக எடுத்து ஒரு பக்கெட்டில் 2 செடி எடுத்து நட்டி வச்சுருக்கோம். இதுவும் நமக்கு சமையலுக்கும் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பயன்படும். கொடி வகை காய்கறிகளுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குற பந்தலை பொறுத்து தான் அந்த செடியோட வளர்ச்சி இருக்கும். அதனால் எப்பயும் நம்ம நட்டி வச்சு ஒரு 10 நாளில் நூல் போல் ஒரு மெல்லிய கொடி வரும். அந்த கொடி வரும்போது நம்ம கரெக்டாக கயிறை கட்டி மேலே ஏற்றி விட்டோம்னா அதனோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது சிறுகிழங்கு. இந்த கிழங்கை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இது பார்த்தா கற்பூரவள்ளி இலை மாதிரி இருந்தது. என்னடா புதுசாக இருக்கேன்னு கூகுளில் சர்ச் பண்ணால் சிறுகிழங்கு செடியோட வளர்ச்சி இன்னும் சுவாரஸ்யமானது. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இதிலிருந்து நமக்கு நிறைய கிழங்குகள் கிடைக்காதான். இந்த தாய் கிழங்கு செடியிலேருந்து வர பக்க கிளைகளில் நம்ம கட் பண்ணி எடுத்து அதை நம்ம நடவு பண்ணோம்னா அதுலேருந்து தான் நமக்கு கொத்து கொத்தாக கிழங்குகள் வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதனோட வளர்ச்சியை பார்த்தேன். அதனால் இப்போ நம்ம இதிலிருந்து எடுத்து இன்னும் ஒரு 2 தொட்டியில் இப்போ நடவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ஒவ்வொரு செடியும் எப்படி வளருதுன்னு. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சுவாரஸ்யங்கள்.